கேப்டன் அவர்களுடைய மறைவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய குடும்பத்தினர் மீண்டு வந்து கொண்டிருக்க அதில் அவருடைய முதல் மகன் அரசியல் பிரச்சாரத்தில் பிஸியாக இருந்து வருகிறார். மேலும் இரண்டாவது மகன் பாத்தீங்கன்னா படைத்தலைவன் என்கிற திரைப்படத்தில் நடித்து வருவதும் அன்பு அவர்கள் இயக்கும் இந்த திரைப்படத்தில் ராகவா லாரன்ஸ் கௌரவ தோற்றத்திலுமே நடித்திருக்கார். இது குறித்த அறிவிப்பு சமயத்தில் வெளிவந்து ஆச்சரியப்படுத்தியிருக்க நிலையில அண்மையில கூட சண்முக பாண்டியன் தன்னுடைய 31வது பிறந்த நாளையுமே கொண்டாடி இருக்காரு. அதற்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில படக்குழு பாத்தீங்கன்னா டீசர் ஒன்றை வெளியிட்டு அதில் சண்முக பாண்டியன் சிங்கம் போல் எதிரிகளை வேட்டையாடுகிறார். அரை டோசர் போட்டுக்கொண்டு பறந்து அவர் அடிக்கும் சண்டை காட்சிகள் மிரட்டலாக இருப்பதாகவும் ஆக மொத்தத்தில் பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு பிறகு அவர் நிச்சயம் பாத்தீங்கன்னா தனக்கான ஒரு இடத்தை பிடித்து விடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் இந்த டீசர் பாத்தீங்கன்னா தற்பொழுது இணையத்தில் பல சாதனைகளை படைத்து வந்திருக்க நிலையில இதனையடுத்து தற்பொழுது இந்த படத்துடைய ட்ரெய்லரை வெளியிட இருக்காங்களா. அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய ட்ரெய்லரை தளபதி விஜய் அவர்கள் தான் வெளியிட இருப்பதாகவும் அநேகமாக இந்த ட்ரெய்லர் வருகிற மே 1ஆம் தேதி வெளியாக அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 என்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.